அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வினா வகைகள். இப்போ வினா வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா மொழியை ஆற்றல் மிக்க கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவரிடம் நாம் உரையாடுவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பது மொழி. காலை எழுந்தவுடன் நம்ம இரவு உறங்குவதற்கு முன்பு வரை நாம் யாரோ ஒருவரிடம் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு, எதையாவது கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முக்கியமாக அமைவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினாக்கள் தான். கேள்வி கேட்பதன் கலையை ஆராய்தல். தமிழ் இலக்கண முறையில வினாக்களை எப்படி வகைப்படுத்தலாம், அந்த வினாக்கள் எப்படியெல்லாம் நடைமுறையில் இருக்கு அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பாடப்பகுதியில் பார்க்க போறோம். வினாவின் அடிப்படை. இந்த வினா எத்தனை வகைப்படுத்துறாங்க? 6 வகையா வகைப்படுத்துறாங்க. இதை வகுப்பறையில நாம் எப்படி பயன்படுத்துறோம், இதை குழுவா செயல்படும் போது எப்படியெல்லாம் இந்த வினாக்கள் பயன்படுது அப்படின்னு நாம பார்க்கலாம். முதல்ல வினாவினுடைய அடிப்படை. நாம ஒருவரை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும் போது ஒருவரிடம் பேசுவதற்கு, நம்மளை அறிமுகப்படுத்துவதற்கு, இல்லை அவர்களை தெரிந்து கொள்வதற்கு நாம முக்கியமா இருக்கிறது வினாதான். அவரை பார்த்தோன்னே அவர் யார், அவருடைய முகவரி என்ன, அவருடைய அடையாளம் என்ன, அவரை பற்றின தன்மை விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த வினா அவசியமா இருக்குது. வகுப்பறைக்கு நாம் வந்தோம் அப்படின்னா வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களோடு வினாக்கள், தகவலை பரிமாறிக்கொள்வதற்கு வினாக்கள் ரொம்ப அவசியமா இருக்குது. குழு செயல்பாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவரை ஒருவர் கேள்விகள் கேட்பதன் மூலமா, வினாக்கள் கேட்பதன் மூலமா இந்த குழு செயல்பாடுகளில் வினாக்கள் ரொம்ப அடிப்படையா இருக்குது. அந்த வினாக்கள் என்னென்னு பார்க்குறோம். பார்த்தீங்க அப்படின்னா வினா அப்படின்னா என்ன? ஒருவரிடம் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு எழுப்பப்படுவதே வினா. அந்த வினாவை 6 வகைப்படுத்துறாங்க. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொடல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு 6 வகைப்படுத்துறாங்க. இந்த உரையாடல்களினுடைய இதயமா செயல்படுறது, முக்கியத்துவமா செயல்படுறது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு தான். மனிதன் சமூகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு பேச்சு உதவுகிறது. அந்த பேச்சு உரையாடல் வடிவம் பெறுகிறது. அவ்வுரையாடல் பெரும்பாலும் வினா விடைகளாகவே அமைகிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாம காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்குவதற்கு முன்பு வரை எல்லோரிடம் தொடர்பு கொள்வதில் முக்கிய பங்காற்றுவது இந்த வினாக்கள் தான். அப்ப இந்த வினா அப்படின்னா கேள்வி. இந்த கேள்வி எப்படி அடிபடுது அப்படின்னா தகவலை பெறுவதற்காகவும், தெளிவு பெறுவதற்காகவும், ஒரு விஷயத்தை கேட்பதற்காகவும் இந்த வினாக்கள் அடிப்படையில் நமக்கு உதவுது. இந்த உரையாடலினுடைய அடிப்படைன்னு பார்த்தோம் அப்படின்னா பேசுதல், கேட்டல், விடையளித்தல். மற்றவரோடு பேசுகிறோம், அவங்களோடு கேள்விகள் கேட்குறோம், அந்த கேள்விக்கு பதில் அளிப்பதன் மூலமா வினா அமைகிறது. முக்கியமா 6 வகைப்படுத்துறது. அது என்னன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்ததா இருக்கக்கூடிய பாருங்க, வினாவினுடைய 6 வகைகளை. அறிவினா, விடையை தெரிந்து கொண்டே கேட்பது. எனக்கு விடை தெரியும், ஆனா மாணவர்களிடம் நான் அந்த கேள்வியை கேட்பது, விடையை தெரிந்து கொண்டே கேட்பதுதான் அறிவினா. இந்த திருக்குறளின் பொருள் யாது அப்படின்னு மாணவர்கிட்ட நாம கேள்வி கேட்கிறோம். நமக்கு அந்த திருக்குறளுடைய பொருள் தெரியும், மாணவருக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக நாம கேட்கக்கூடியது அறிவினா. அறியா வினா, விடையை தெரிந்து கொள்ளாமல், நமக்கு விட தெரியாது, அந்த விடையை தெரிந்து கொள்வதற்கு வேண்டியது நாம கேட்கக்கூடிய வினாதான். இப்ப மாணவர்கள் ஆசிரியர் பார்த்து இந்த விடையை தெரிந்து கொள்வதற்காக, ஐயா இந்த பாடலினுடைய பொருள் யாது அப்படின்னு மாணவர்கள் ஆசிரியரை பார்த்து கேட்பது அறியா வினா. ஐய வினா, ஒரு விஷயத்துல நமக்கு சந்தேகமா இருக்குது, இதுவா அதுவான்னு அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக கேட்பதுதான் இந்த ஐய வினா. அதாவது இது பாம்போ கயிறோ அப்படின்னு பார்ப்பதற்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம், ஆனா ஐயப்பாடா இருக்குது. அப்படி அந்த ஐயத்தை தீர்த்து கொள்வதற்காக கேட்கப்படக்கூடிய வினாதான் ஐய வினா. கொழல் வினா, நம்ம ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு, இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான் அன்றாடம் யாரோ ஒரு தொடர்பு கொள்வதற்கு வினா ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப கடைக்கு போறோம், ஒரு புத்தக கடைக்கு போறோம், மேத்தாவினுடைய கண்ணீர் பூக்கள் புத்தகங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய வினாதான் கொழல் வினா. பொருளை வாங்கிக்க போறோம். அடுத்தது கொடை வினா, கொடுக்கக்கூடிய நோக்கில் நம்ம கேட்கக்கூடிய வினாவா இந்த கொடை வினா இருக்கு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்வு நேரம், இல்லை வகுப்பறையில் எழுதுவதற்கு உனக்கு இந்த எழுதுகோள் தேவைப்படுகிறதா, பென்சில் தேவைப்படுகிறதா, இல்லை நம்ம உதவிக்காக உனக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா, நம்ம நண்பர்கள்ட்ட கேட்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய நோக்கில் கேட்கக்கூடிய கேள்வி கொடை வினா. ஏவல் வினா, ஏவும் கருத்தோடு கேட்பது, ஒருவரை ஒரு செயலை செய்ய தூண்டுவது போல கேட்கக்கூடிய வினாதான். இதை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வகுப்பறையில் மாணவர்கிட்ட ஒப்படைப்பு வச்சுட்டீங்களா, அதாவது அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கறது, அவன் அந்த விஷயத்தை எழுதுவதற்கு உறுதுகோலாக இருக்கும். அப்போ தேர்வுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா
இந்த கொடை வினா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை கொடுக்கும் நோக்கில் கேட்பது, கருணையோடு உதவி செய்யக்கூடிய நோக்கில். எடுத்துக்காட்டாக உனக்கு இந்த சட்டை இல்லையா, வேலைக்காரனுக்கு கொடுப்பதற்காக ஒரு வேலைக்காரனை பார்த்து கேட்பது. இதை செய் என்று ஏவும் கருத்தோடு எழுப்பும் வினா, செயல் நிகழ வேண்டும். பாடம் படித்தாயா, பாடம் படித்தாயா, நம்ம வீட்டில் கூட கேட்பாங்க, தேர்வுக்கு படிச்சிட்டியா, நல்லா படிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப அந்த தேர்வை நல்லா படிக்குமாறு தந்தை மகனிடம் ஏவக்கூடிய செயலை செய்யக்கூடிய இடத்துல இது ஏவல் வினா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வினாக்களினுடைய முக்கியத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா, வினை உரையாடலினுடைய அடிப்படையா 6 வகை இருக்குது. அது அறிவினா, அறியா வினா, ஐய வினா, புழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இந்த ஒவ்வொருத்தரும் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வினாக்கள் தான். உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்டு ஒருவருக்கொருவர் தீர்த்து கொள்ளக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வினா வகை பயன்படுது. நம்ம அடுத்த வகுப்புல பார்த்தீங்க அப்படின்னா விடை பற்றிய, இப்ப வினாவை பார்த்தாச்சு, அடுத்த வகுப்பறையில விடைகள் பற்றிய செயல்பாடுகளை நம்ம என்ன அப்படின்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.